ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு லாபத்துல இருக்கக்கூடிய புதன், ராகு, சுக்கிரன் இவர்களால் நமக்கு சில நன்மைகள் எல்லாம் ஏற்படும். ஏன்னா சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்காரு. 7 சுக்கிரன் ராகுவோட இருக்கு. சில காதல் வாழ்க்கை எதெல்லாம் பிரியலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட சேரக்கூடிய தருணங்கள் இன்னைக்கு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில மனக்கசப்புகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றி செய்தியோட இந்த திருமண விஷயங்கள் எல்லாம் பேசி முடிக்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே இவங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ஒரு நல்ல மனநிலை திருப்தியாகவும் இன்னைக்கு சில சுபங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு வருமானங்கள் ஈட்டக்கூடிய வழி பிறக்கும். புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சில மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. ராசிநாதன் புதன் ராகுவுடனும் சுக்கிரனுடனும் இருப்பதனால் ஒரு சில மன சஞ்சலங்கள் அவ்வப்போது வந்து போகும். ராசிநாதன் புதன் ராகுவுடன் இருப்பதனால் மனதில் ஒரு பயமும் வந்து போகலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னதானங்கள் செய்து உங்களினுடைய இஷ்ட தெய்வ பிரார்த்தனையை செய்ய ராசிநாதன் புதனுக்குரிய பரிகாரங்களாக அமைகிறது. மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு இன்று சிறந்தது. கடகராசி நேயர்கள், ராசிநாதன் இன்று சுக்கிரன் வீட்டில் இருப்பதும் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இவர்களுக்கு சஞ்சாரம் செய்வதும் கணவன் மனைவிக்கிடையே சில மனஸ்தாபங்களும் மற்றும் உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சில மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. சிம்மராசி நேயர்கள், கேது பகவானின் சஞ்சாரம் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு சற்று உடல் உபாதைகளை கொடுக்கலாம். சந்திரன் 3ஆம் இடத்தில் இருந்தாலும் இன்றைய நாளில் கேது பகவானின் சஞ்சாரம் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் சில மனக்கசப்புகளும் குழப்பங்களும் வந்து போகும். இன்று ராகு காலத்தில் ஆஞ்சநேயரை சென்று வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்று திருப்திகரமான நாளாக அமைகிறது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய சில வழிமுறைகளை இன்று நீங்கள் கையாளலாம். இன்று உங்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாகவே இருக்கும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று கைக்கு வந்து சேரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று வெற்றி செய்திகள் காத்திருக்கிறது. பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் உங்களுக்கு தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் குறையும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் வந்து சேரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது இவர்களுக்கு திருமண விஷயத்தில் இருந்து வந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் திருப்பங்கள், வேலை பற்றின நல்ல செய்திகளை இன்று நீங்கள் கேட்டறியலாம். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு மனசோர்வு இல்லை. இன்று நல்ல ஒரு திருப்திகரமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் கேளிக்கைகள் மற்றும் கும்மாளங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. விருந்துண்ணுதல் மற்றும் நண்பர்களை உங்கள் இல்லத்திற்கு அழைப்பதும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்திலேயும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மனதில் திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காரியத்தில் தடையில்லாமல் வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு.
உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமையும். மீனராசி நேயர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று உங்களினுடைய பழைய பாக்கிகளை வசூல் செய்யக்கூடிய முயற்சியில் சற்று தோல்வி அடையலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன தைரியம் மற்றும் உற்சாகம் இன்று சற்று குறையலாம். இன்று பச்சரிசி தானம் செய்து மற்றும் அன்னதானம் செய்து விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் உச்சம், ஆட்சி, நட்பு, பகை, நீச்சம் பெறும் கிரகங்கள் என்ன? அதன் பலன்கள் எப்படி இருக்கும்? கன்னிராசியில வந்து பாத்தீங்கன்னா, எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு பெரிய பிளஸ் வந்து கன்னிராசியில வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா, மத்த கிரகங்கள் எல்லாம் ஆட்சியா இருக்கும். ஆனா, உச்சமா இருக்காது, நீச்சமா இருக்காது. ஆனா, கன்னியில மட்டும் புதன் எப்படின்னா, ஆட்சி பிளஸ் உச்சம். அதனால கன்னிராசி மட்டும் அந்த புதன் வந்து ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம கடகமோ, சிம்மமோ மத்த எந்த ராசி எடுங்களேன், அந்த ராசிநாதன் ராசியில இருப்பார். பட் அவர் உச்சம், நீச்சமே வராது அந்த கிரகங்களுக்கெல்லாம். கன்னியில மட்டும்தான் புதன். மிதுனத்திலயும் புதன் ஆட்சி தான். ஆனா அவர் உச்சம் கிடையாது. ஸோ புதன் வந்து கன்னி ராசியில ஆட்சி மற்றும் உச்சம். நீச்சம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன். கன்னியில வந்து சுக்கிர பகவான் இருந்தாலே வந்து எல்லாரும் நீச்சபங்க ராஜயோகம்லாம் சொல்லுவாங்க. இப்படி எல்லாருக்கும்லாம் அந்த மாதிரியான யோகங்கள் வந்து வராது. இதுல யாரு பகை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, புதனுக்கு உண்டான கிரகங்கள் என்னென்ன பகையோ, ராகு வந்து பகைதான். ஆம், இப்போ புதனோட சேர்ந்த சனி இருக்காரு, இல்ல புதனோட சேர்ந்த செவ்வாய் இருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் அது பகைதான். இப்ப செவ்வாய் புதன் வீட்டுல தனித்து இருக்கார் அப்படிங்கும் பொழுது அவளுக்கு எப்பவுமே கன்னி செவ்வாய் வந்து எப்பொழுதுமே கடனை கொடுக்கும் அப்படின்வாங்க. ஏன்னா கால தத்துவ புருஷத்தின்படி அது 6ஆம் இடம் இல்லையா? மேஷத்திற்கான செவ்வாய் வந்து அங்க இருந்தால் எப்பொழுதுமே அது கடன்ல வைக்கும் அப்படிங்கிறது. அது ஒரு சில ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா 100% கரெக்டா இருக்கும். ஸோ கன்னியில வந்து செவ்வாய் இருந்தால் அவ்வளோ நல்லது அல்ல. இப்ப இதுக்கெல்லாம் பரிகாரங்கள்லாம் இருக்கா அப்படின்னா, அவங்கவங்களுக்கு என்ன தசா காலங்கள் நடக்கிறதோ அதை சார்ந்ததுதான். இப்ப நீங்க வந்து உத்திர நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உங்களுக்கு சூரிய தசை ஆரம்பமாக இருக்கும். கன்னியிலேயே வந்து சூரியனும் இருக்காரு. அ நீங்க கன்னி ராசி, கன்னி லக்னம் இதெல்லாம் இருக்கும் பொழுது, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை வரும். இதுல ராகு வந்து சரியா இல்ல. கன்னியிலேயே இருக்காரு அப்படிங்கும்பொழுது, மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா புதன் வந்து கற்பனை திறனை வளர்க்கக்கூடிய ஒரு கிரகம். காற்று கிரகம்னு சொல்லுவோம். அப்போ அது கூட ராகு இருக்கும்போது, அதிகமான ஒரு சந்தேகமோ, இல்ல அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு வழக்கமோ, இல்ல உங்களுக்கு வந்து சீக்கிரமா அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான ஒரு உடல் வாகோ, இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு. ஸோ எப்படி கிரகங்கள் இருக்காங்கன்னு பாருங்க. சனி இருந்தாலோ, செவ்வாய் இருந்தாலோ, கன்னி ராசியில கொஞ்சம் பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில ரொம்பவுமே பயனுள்ள தகவல் எல்லாம் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.